ஹாய் கைஸ், இந்த வீடியோவில் ஜாவாஸ்கிரிப்ட்ல வந்து டீபக்கர்ன்ற கான்செப்ட் இருக்கு, அதை பத்தி பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டீபக்கர்னா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, எனக்கு வந்து நான் கோட் இல்லாமல் எழுதிட்டேன் ஒரு பெரிய ப்ராஜெக்ட்க்கு. அந்த கோடு நான் இந்த லைன்ல இந்த வேரியபிளுக்கு என்னப்பா அவுட்புட் வரும் அப்படின்றத நான் ரன்னிங் டைம்லயே நான் பார்க்க முடியும். ரன் ஆகி முடிஞ்சு பார்க்கறது அது வேற. ஓகே, ஒரு ரன் ஆகிறதுக்கு ஒரு 5 minutes 10 minutes டிலே ஆகுது, ஏன்னா அவ்வளோ பெரிய ப்ராஜெக்ட் இல்லையா. அது வந்து ஷார்ட் டைம்ல நம்ம வந்து அவுட்புட் பார்க்கணும்னா இந்த டீபக்கர் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். கரெக்டாக ரன் டைம்லயே நம்மளால பார்க்க முடியும் அவுட்புட் என்னன்றது. ஓகேவா, அது எப்படி பண்ணலாம்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் நான் ஸ்கிரிப்ட் டேக் யூஸ் பண்ணிக்கிறேன். ஸ்கிரிப்ட் டேக்ல ஃபர்ஸ்ட் கீவேர்ட் என்னன்னா டீபக்கர்ன்ற கீவேர்டு வந்து நான் யூஸ் பண்ணிட்டோம். டீபக் பண்ண போறேன் இல்லையா, அதனால கரண்டா. அண்ட் இப்போ வந்து நெக்ஸ்ட் நான் என்ன பண்ண போறேன்னா, இந்த இடத்துல இது நோட் ஜேஸ்ல பண்ண முடியாது, அதனால தான் வந்து நான் HTML ஃபைல்லே பண்றேன். இந்த ப்ரௌசர்ல தான் அவுட்புட் வந்து காமிக்க முடியும். வேர் கீவேர்ட் யூஸ் பண்ணி நம்மன்னு சொல்லிட்டு வேரியபிள் நேம்ல என்ன அசைன் பண்ணா 2ன்ற வேல்யூ அசைன் பண்றேன் அண்ட் டூப்ளிகேட் பண்றேன். செகண்ட் ஒன் 4, இதுல வந்து num2 அண்ட் டோட்டல்ன்ற வேரியபிள்ல num1 பிளஸ் num2 அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்றேன். இப்ப console.log போடுறேன். இதுல டோட்டல் அப்படின்றத நான் கொடுத்துட்றேன், கால் பண்றேன். ஓகே, இப்போ வந்து எனக்கு என்னன்னா இந்த டோட்டல்ன்ற வேரியபிள்ல என்ன வேல்யூ வரும்னு எனக்கு தெரியாது. ஆக்சுவலா இது சிம்பிள் கான்செப்ட் தான், எல்லாருக்கும் தெரியும் 6 தான் அவுட்புட் வரப்போகுதுன்னு. பட் இதே பெரிய ப்ராஜெக்டா இருக்கு, எனக்கு என்ன வரப்போகுதுன்னு எனக்கு தெரியாது. ஆனா எனக்கு அவுட்புட் வரதுக்கு ஏன்னா ஃபுல்லாமே ரன் ஆன மட்டும் தான் அவுட்புட் வரும். இல்லை எனக்கு ஷார்ட் டைம்ல எனக்கு தெரிஞ்சுக்கணும், இது டீபக்கர் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா, இப்போ வந்து நான் என்ன பண்ண போறேன்னா, நான் லைவ் சர்வர் வந்து ரன் ஆகிட்டு இருக்கு. ஜஸ்ட் நான் ப்ரௌசர் ரீஃப்ரெஷ் பண்ணா எனக்கு வந்து தெரிஞ்சிடும். இப்போ ப்ரௌசர் ரீஃப்ரெஷ் பண்றேன், எனக்கு டீபக்கர் எதுவுமே ஒர்க் ஆகலை. அதே மாதிரி இங்க பாருங்க, பாடி டேக்ல எதுவுமே எந்த ஒரு கண்டென்ட்டுமே இல்லை, எந்த ஒரு டேக்ஸுமே இல்லை, வெறும் ஸ்கிரிப்ட் டேக் மட்டும் தான் கொடுத்துருக்கேன். ஓகே, அது எப்படி தெரிஞ்சுக்கணும்னா ரைட் கிளிக் பண்ணி இன்ஸ்பெக்ட் போங்க. இன்ஸ்பெக்ட்ல போயிட்டு எலிமெண்ட்ஸ் வந்துருச்சா, வந்த உடனே இப்ப திரும்பி நீங்க ரீலோட் பண்ணுங்க. ரீலோட் பண்ண உடனே டீபக்கர் நீங்க எங்க அந்த லைன் கொடுத்தீங்களோ அங்க இருந்து உங்களுக்கு வருது. ஓகே, இப்ப இந்த இடத்துல வந்து இங்க பாருங்க, num1 அந்த வேரியபிள் நேம் மேல நான் மவுஸ் வைக்கிறேன், எனக்கு எதுவுமே தெரியல. அண்ட் டோட்டல் நேம் வேரியபிள் நேம்ல மவுஸ் வைக்க எதுவுமே தெரியல, ஏன்னா அந்த லைன் வந்து எக்ஸிக்யூட் ஆகல. ஓகேவா, இப்போ வந்து இந்த இடத்துல ரெஸ்யூம்னா எல்லாமே நடந்து முடிஞ்சிடும். அண்ட் ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப்பா எங்கப்பா நெக்ஸ்ட் எந்தெந்த கோட்லாம் ஒர்க் ஆகுது, இது ஸ்டெப் பை ஸ்டெப்பா போறது. ஓகே, இப்போ நான் ப்ரெஸ் பண்றேன், இங்க பாருங்க, இப்போ num1 வந்து லைன் வந்து எக்ஸிக்யூட் ஆயிருக்கு, எக்ஸிக்யூட் ஆக போகுது, இன்னும் எக்ஸிக்யூட் ஆகல, அன்டிஃபைன்ட் வருது இல்லையா. பாருங்க, இப்போ திரும்ப ரன் பண்றேன், இப்பதான் ரன் ஆயிருக்கு 2, ஏன்னா num1ல 2ன்ற வேரியபிள் வந்து வந்திருக்கு. நான் ஜூம் பண்ண முடியல, நான் ஜூம் பண்ணி கூட காமிச்சிருப்பேன். ஓகே, செகண்ட் num2ல 4ன்றது அசைன் இருக்கு. ஓகேவா, அதில் ஹைலைட் பண்ணி காமிக்கிட்டு பாருங்க. இப்போ டோட்டல்ல வந்து நம்ம பார்க்கலாம். பாருங்க, டோட்டல்ல 6 எனக்கு வந்திருக்கு. இது என்ன பண்றேன், அவுட்புட் வரதுக்கு முன்னாடி ரன் டைம்ல என்ன நடக்குன்றத நான் அவுட்புட்டை நான் பார்த்துக்கிறேன். ஓகேவா, இது ஷார்ட் டைம்ல பார்க்குறோம், இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேவா, ஓகே, இப்போ வந்து நான் ரெஸ்யூம்ன்றது கொடுத்துறேன். ஓகே, நான் பார்த்துட்டேன் அவுட்புட் 6ன்றது வந்துருச்சு. அண்ட் கன்சோல் லாக்ல போறேன், எனக்கு 6 தான் வந்திருக்கு. ஓகே கைஸ், இதோட இந்த வீடியோ முடிஞ்சிச்சு. தேங்க்யூ கைஸ்.